தொடர்ச்சியாக தமாகவின் ஜி.கே. வாசனுடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதலமைச்சர் இந்த மகளிர் உரிமை தொகையை அடுத்த திமுக ஆட்சி அமைந்தால் 2000 வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். அதே போல முன்பணமாகவும் 3000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? தேர்தலுடைய 5 வருடத்திற்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியையே திமுக நிறைவேற்றவில்லை என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும் என்று அதிமுக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது என்பதும் மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது முதல்வருடைய அறிவிப்பு ஏற்கனவே கொடுக்கக்கூடிய பணங்களை வைப்பு தொகையாக கொடுக்கிறோம், 1000 2000 கொடுக்கிறோம் என்பதெல்லாம் தேர்தல் மாயையை மக்களிடம் ஏற்படுத்துவதற்கு, வாக்காளர்களிடம் அழுத்தம் கொடுப்பதற்கு என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இது அரசினுடைய பணம், அரசு கஜானாவிலிருந்து கொடுக்கக்கூடிய பணம். தேர்தல் அறிவிப்புகிறது இன்னும் 15 நாட்கள் கூட இல்லை. எங்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக கொடுப்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தேர்தல் வாக்குறுதி அதையெல்லாம் நிறைவேற்றாமல் தேர்தலுக்காக இந்த நேரத்திலே மக்களுக்கு பணத்தை கொடுப்பது என்பது ஒரு ஏமாற்று வேலையாக தெரிகிறது. மேலும் இந்த பணத்தை இந்த 2 மாதத்திலே விடுமுறை காலங்களிலே ஒரு கையிலே பணத்தை கொடுத்து மறு கையிலே டாஸ்மாக் மூலம் அதை வசூல் செய்யலாம் என்ற எண்ணமும் அரசுக்கு இருக்கு. சார், இப்ப ஆளும் அரசினுடைய அந்த திட்டத்தை தானே எடப்பாடி அவர்களும் 2000 வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருந்தார். அப்போ அது வாக்கு அரசியல் ஆகாதா? நீங்கம்மா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும். 5 வருட காலமாக 50% வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத அரசு திமுக. அதற்கு எடுத்துக்காட்டு பத்திரிகை தொலைக்காட்சியுமே. பல துறைகளை சார்ந்தவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திமுக என்பதற்கு எடுத்துக்காட்டு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜி.கே. வாசன். உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். கடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது. உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது.